அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் பாலிட்டி அண்டு யூனிட் 3, 4 ஐஎன்எம் இந்த ரெண்டுக்கும் தனித்தனியாக சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய 6th-லேருந்து 12th வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃபோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான். ஸோ நம்ம வந்து ஒரு செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்குள்ளேயும் மாதத்துக்கு வந்து என்ன பண்ணுறோம், 2 மாதத்துக்கு ஒரு தடவை ரூ. 800 வரைக்கும் நம்ம செலவு பண்ணுறோம். இது வந்து நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய ஒரு முதல் அடி தான். ஸோ இது வந்து ரூ. 100 தான். இது வந்து இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக பிரித்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ நெட்டு செலவாகும், எவ்வளோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மணி நேரம் எடுக்குங்கிறது நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணுறவங்களுக்கு தெரியும். இதை வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து படித்தா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ரொம்ப கம்மி ரேட்டில் 100 ருபீஸில் வந்து இதை வந்து என்ன செஞ்சிருக்கோம், ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் இதை மட்டும் நீங்கள் வந்து என்ன செஞ்சால் போதும், படித்தா தான் போதும். குரூப் 4க்கு மோஸ்ட்லி இது மட்டும் போதுமானது. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6th-லேருந்து 12th வரைக்கும் சிலபஸில் என்னென்ன டாப்பிக்லாம் இருக்கோ அந்தந்த டாப்பிக்லாம் அடுத்தடுத்து கிளாஸ் வைஸாக அப்படியே வர மாதிரி கண்டினியூவஸாக கட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வச்சு கண்டினியூஸாக படித்தாலே போதும். ஸோ இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜில் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா 8th படிக்கிறீங்கன்னா அப்படியே அடுத்து ஒரு 3-4 லெசன் தள்ளி அடுத்து அது எங்கேயும் வரும் அப்படின்னா 10th வரும். ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் தள்ளி வந்து என்னென்னா 11th வரும். இந்த மாதிரி 3 இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். நோட்ஸ் எடுத்து அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க, விருப்பப்படுறவங்க இதை பார்த்துட்டு இதோட பிடிஎஃப் மாடலும் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்றவங்க இதில் இந்த இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. உடனே உங்களுக்கு பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணப்படும். அதாவது பாலிட்டிக்கு ஐஎன்எம் யூனிட் 3, யூனிட் 4க்கு ரெடி ஆயிடுச்சு பிடிஎஃப். ஸோ எல்லாருமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1 எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாங்கன்னா, நான் இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படின்னு யாருக்குமே தனியாக பிரித்து போடலை. ஸோ எல்லாருக்கும் ஒரு பிடிஎஃபாக தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். குரூப் 4ல் இருக்கவங்க மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிடிஎஃப்லேருந்து அந்த ஐரோப்பியர்கள் வருகைன்னு ஒரு டாபிக் படிப்போம் இல்லையா, அந்த ஐரோப்பியர் வருகை ப்ளஸ் அந்த அவங்க செஞ்ச சீர்திருத்தங்கள் எதுவுமே நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டாம், படிக்க வேண்டாம். அதுக்கு அடுத்த இதில் வந்து நீங்கள் படித்தாலே போதும். ஸோ மற்றபடி குரூப் 2வாக இருக்கட்டும், குரூப் 2ஏவாக இருக்கட்டும், இல்லை குரூப் 1 அந்த மற்ற எல்லா எக்ஸாம் படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபுல் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும், கண்டிப்பாக அது வந்து யூஸ் ஆகும். ஓகே. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிடிஎஃப் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறணும். ஸோ சைடில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலபஸில் எங்கே இருக்குது, இதில் நம்ம பிடிஎஃப்ல எங்கே இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சு படிச்சிங்கனாலே உங்களுக்கு அங்கங்கே அல்வா மாதிரி அப்படியே எல்லா டாப்பிக்கும் வந்து உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து வேணுங்கிறவங்க இதில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் குரூப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐஎன்எம் யூனிட் 3, 4 ஐஎன்எம் இந்த 3 இது சேர்த்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, குரூப் 1ல் வந்து யூனிட் 3, 6ல் 25 கொஸ்டினும், யூனிட் 6ல் வந்து 40 கொஸ்டின் கேட்குறாங்க. அதே இதில் மெயின்ஸில் இருந்தால் 100 கொஸ்டின் கேட்குறாங்க. யூனிட் 1A 6 அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் யூனிட் 1ல் 70. குரூப் 1B அப்படிங்கிறது ஹெச்ஆர்என்சியில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின்ஸில் வந்து யூனிட் 1ல் 50. அதாவது இந்த 4 எக்ஸாமுக்கு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 3, யூனிட் 6 ரெண்டுக்குமே 25, 40 தான். ப்ரிலிம்ஸில் வந்து மார்க் மாறாது. மெயின்ஸில் வரும்போது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு மார்க் வருது. குரூப் 1Cக்கு வந்து அவங்க மார்க் வைஸாக பேசிஸில் கொடுக்கல. ஸோ இனிமேல் ரிலீஸ் பண்ணுவாங்க. குரூப் 1Cங்கிறது உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டு. ஸோ அடுத்து குரூப் 2, 2A ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 3, 6ல் 10, 20. குரூப் 4க்கும் அதே ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே ஒரே சிலபஸ் தான். அதுலேயும் யூனிட் 3, 6ல் வந்து 10, 20 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ யூனிட் 3ல் 10, யூனிட் 6ல் வந்து 20. இதே இது குரூப் 2ஓட மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 40 மார்க் இருக்கும். குரூப் 2, 2Aல வந்து யூனிட் 1ல் வந்து 20 கொஸ்டினும் கேட்குறாங்க. ஸோ அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வர எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மார்க் பேசிஸாக கொடுத்துருப்பாங்க. அதாவது அப்ஜெக்டிவ் வரதில் வந்து கொஸ்டின் பேசிஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கவர் பண்ணி தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃபோட சாம்பிள் வந்து ஒன்று பார்த்துருவோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் படி இதை எடுத்திருக்கேன். ஸோ குரூப் 4 அப்படின்னாக்கா குரூப் 4ல் இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய சிலபஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அதில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதன்படி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த பிடிஎஃப்ல எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து தலைவர்கள் எல்லாருமே அதிலேயே வந்து அங்கங்கே தனித்தனி இடத்துல வந்துருவாங்க. ஸோ இதில் இருக்காதவங்க வந்து வேணால் அப்துல் கலாம் ஆசாத் அவங்க மட்டும்தான் இதில் வந்து இருந்திருக்க மாட்டாங்க. மற்ற எல்லாருடைய டீட்டெயில்ஸுமே இதில் வந்து இருக்கும். கல்ச்சரும் இதில் இருக்கும். அதேமாதிரி இந்து சிவிலைசேஷன் இருக்கும். குப்தா, டெல்லி சுல்தான் எல்லாமே 11th, 12th எல்லாமே அப்படியே அடுத்தடுத்து வர மாதிரி இருக்கும். ஸோ இது குரூப் 4க்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அதே இதுலேயே யூனிட் 6ல் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு ரிலவெண்ட்டாக வந்துடும். ஸோ அதுவுமே இதில் வந்து என்ன இருக்கும், அடுத்தடுத்த இதில் வந்துடும். அதே மாதிரி தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குரூப் 2, 2A இருந்தாங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரின்ற பேரில் அவங்களுக்கு தமிழ் சொசைட்டி ரெண்டையும் சேர்த்தே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதுவும் வந்து என்ன இருக்குது, அந்த பிடிஎஃப்ல வந்து நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ப்ளஸ் ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும்.
யார் மட்டும் இதில் ஒமிட் பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸுங்கிறது குரூப் 2, 2ஏக்கு கேட்குறாங்க. அது மட்டும் உங்களுக்கு வந்து எதா இருக்குது. அதாவது மைசூர் போர், கர்நாடகா போர் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் யாருக்கு வராதுன்னா, குரூப் 4க்கு வராது. அத மட்டும் ஒமிட் பண்ணிட்டு நீங்க மத்ததெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாரி சிந்து சமவெளி நாகரிகம் படிச்சுட்டு அப்படியே குப்தாலேருந்து நீங்க என்ன செஞ்சிடலாம், படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். குரூப் 4 படிக்கிறவங்க. குரூப் 2, 2ஏ படிக்கிறவங்க அப்படி கிடையாது. அவங்க இடையில இடையில வந்து எனது சிலபஸ் படி தான் படிக்கணும். ஸோ 2 பேருக்கு ஏத்த மாரி தான் இந்த பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா இத படிச்சுட்டு அதுக்கு அடுத்த எக்ஸாம் அத அட்டெண்ட் பண்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ அதனால நம்ம என்ன செய்யணும், படிக்க வேண்டாத பேஜ்கள வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த இடத்துல இது குரூப் 2 ஏக்குரியதுன்னு மட்டும் எழுதி வேணா வச்சுக்கலாமே தவிர, அந்த பேஜஸ் வந்து நீங்க வந்து ஒமிட் பண்ண முடியாது. ஏன்னா குரூப் 4 எழுதுறவங்க டக்குனு குரூப் 2 கால் பண்ணும்போது அதுவும் எழுதுவாங்க. அப்ப தனித்தனியா நீங்க வந்து ரெடி பண்ண தேவையில்ல. இந்த ஒரே பிடிஎஃப் வச்சு நீங்க 2 எக்ஸாமுக்கு 3 எக்ஸாமுக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். போலீஸு, எஸ்ஐ எக்ஸாம் எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிலபஸ் வைஸா எங்கெங்கலாம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த பேஜ வந்து ஃபஸ்ட்டு பிடிஎஃபோட என்ட்ரன்ஸ் பேஜா குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த லெசனுக்குரிய பிடிஎஃபே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து குரூப் 1, 2, 2ஏ எல்லா இதோட ஆல் இன் ஆல் எல்லா சிலபஸையும் எடுத்து ஒண்ணாக்கி இப்போ உங்களுக்கு குடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு வந்து சிலபஸ் இது ஸ்டார்ட் ஆகுது. அதாவது லெசன் ஸ்டார்ட் ஆகுற இடம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஐஎன்எம் மட்டும் சாரி ஐஎன்எம் சொல்லுவேன். யூனிட் 3, 4ல இருக்கக்கூடிய மெயினான டாப்பிக்கா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கன்டினியூஸா வந்து வந்துரும். ஸோ இந்த மாரி ஒரு லெசன் இப்படி கம்ப்ளீட் ஆகி முடியுது அப்படின்னா, அதுக்கு அடுத்த லெசன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? கோர்வையா அடுத்தது ஜாயின் ஆகுற மாரி வந்துரும். ஸோ இது 8ல் இருக்கக்கூடிய மக்களின் புரட்சி அந்த லெசன். ப்ளஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதே யூனிட் 3, யூனிட் 4ல இந்த இது அம் மாற்றங்கள் அப்படின்னு வந்திருக்கும். சோசியல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அதுலயும் வந்து என்ன ஆகும், இந்த டாபிக் வந்து கவர் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது 8ல் அப்படியே முடிச்ச உடனே உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னாக்க, அடுத்து அந்த யூனிட் 3, யூனிட் 4ல இருந்து இருக்கு பார்த்தீங்களா? 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய இயக்கங்கள். இது அப்படியே உங்களுக்கு வந்து எதுல இருக்கும்? இதே வார்த்தைகள் வந்து சிலபஸ்ல இருக்கும். இது அடுத்து நீங்க படிக்கிற மணிக்கு இருக்கும். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக்கு. அதாவது இது 2 விதமா பிரிச்சு குடுத்துருக்கேன். இந்த டாபிக் மட்டும் நீங்க படிச்சா ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த டாபிக் தான் மெயின். அதனால இத மட்டும் ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு இது குடுத்துருப்பேன். அதாவது அதில வந்து ஐஎன்எம்மும் வந்துரும். அந்த ஆ தொடக்க கலை கிளர்ச்சிகள் இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுறக்கூடாதுன்ற டாப்பிக்கா ஒரு பிடிஎஃபாவும், ப்ளஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிற பிடிஎஃபாவும் 2யுமே வந்து கலந்து குடுத்துருக்கேன். 2மே உங்களுக்கு வந்து பே பண்ணும்போது 2மே உங்களுக்கு அனுப்பிச்சுருவோம். அதாவது இன்னும் 3 மாசம் தான் இருக்கு அப்படிங்கிறனால, முதல்ல இதில இருக்க டாப்பிக்காவது ஃபர்ஸ்ட்டு படிங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பிடிஎஃப்பும், ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கையில அடுத்தடுத்த எக்ஸாம் படிக்கையில ஃபுல் பிடிஎஃப் வச்சு படிங்க. 2மே ஒரே மாரி தான் இருக்கும். ஸோ இதில முக்கியமான டாபிக்லாம் வந்து தனியா பிரிச்சு எடுத்துருப்போம். இதில வந்து ஒவ்வொரு லெசன்ல இருந்தும் கண்டிப்பா வந்து என்ன இருக்குன்னா கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த மாரி டாபிக்ஸ் தான் இது. ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிற நம்பர்ல பே பண்ணிட்டு நீங்க வந்து வாங்கிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. வாங்குறது பெருசில்ல, வாங்கி கையில வச்சு படிக்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கமே. ஸோ இந்த காலனியத்துக்கு எதிரான இயக்கங்கள் எல்லாமே வந்து எதில இருக்கும்? யூனிட் 3லயே இருக்கும். ஸோ அதிலேயே தமிழ்நாடு ரிலேட்டடா வந்துச்சுன்னா, அது வந்து எங்க இருக்கும் அப்படின்னாக்கா, யூனிட் 6ல இருக்கும். இந்த 2மே மிங்கிள் ஆகுற மாரி தான் இந்த பிடிஎஃப் இருக்கும். அந்தந்த இடத்துல